வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோகன் பாலை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இன்ன ப்ரோ, இப்போ தான் இன்ஜுரி ஆனார், சரி பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டார். இன்ஜுரி நமக்கே தெரிஞ்சுது, நான் கை முட்டிலிருந்து மேலே வரையும் சும்மா கீச்சிட்டு போயிருந்தது. அந்த இன்ஜுரி க்ளீன் ஆகிறதுக்கு ரொம்ப டேஸ் ஆகும்னு நினச்சோம், மந்த்து கணக்காகும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த வீக் நடந்த மண்டே நைட்டால் ரிட்டர்ன் பண்ணிட்டார். எதுக்குடா ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, செக்மெண்ட்டு இந்த விஷனை நவுத்துறதுக்கு ஆள் கண்டிப்பாக தேவை, இந்த செத் ராலின்ஸ் ஃபியூடுக்கோசரம். அதனால தான் இறக்கியிருக்காங்க. கை பார்த்தீங்கன்னா சரியாகவே இல்லை, அப்படியே கையில் கட்டு போட்டிருக்காரு. பட் ப்ரொமோஸ்லாம் கட் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி பிரான் பிரேக்கரையும் ஆஸ்டின் தியரியும் பிறந்துருப்பாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். பட்டு இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ஸ்பெட்டட் வேடி தான் பார்க்க முடிஞ்சுது. இருக்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரால் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் விசஸ் த விஷன்னு. பிரான் பிரேக்கரும் ஆஸ்டின் தியரியும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. நியூ டேக் டீம் சாம்பியனை பார்க்கலாம். எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, மேட்ச்சுக்கு கைப்பற்றுறதுக்கு இந்த சாம்பியன்ஷிப் கை மாற்றுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, செத் ராலின்ஸ் கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணுவார். ஏன்னா கடைசியாக இப்போ பிரான் பிரேக்கர் தானே அட்டாக் பண்ணி செத் ராலின்ஸோட குட்டைக்கு வாய்ப்பு விட்டார். செத் ராலின்ஸ் கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு எடுத்து விட்டது தலைவன் தான், பிரான் பிரேக்கர். இப்போ அவங்க டேக் டீம் குவாலி போடுறது செத் ராலின்ஸ். இதனால ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் நியூ சாம்பியன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. கெஸ்ஸிங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜவான் எவன்ஸ், இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. ஃபைனல் டாப் 3 வந்தாச்சு. ஜவான் எவன்ஸ், அப்புறம் பிரான்ற பாருங்க, ஜே ஊசோ, ஒபாஃபெமி. டாமினிக் மிஸ்டர் இருந்தார், டாமினிக் மிஸ்டர் தட்டி கழிச்சிட்டாங்க. மேட்ச் ஃபன்னியாக போச்சு. சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இருக்கார். ஜே ஊசோ வந்து ஜவான் எவன்ஸை இது பண்ண போகிறாரு, இந்த செமிஃபைனலில் மோத போகிறாரு. கண்டிப்பாக ஜவான் எவன்ஸுக்கு பக்கம் போக மாட்டாங்க. ஒரு ஜவான் எவன்ஸ் விசஸ் ஒபாஃபெமி, அதுவும் நைட் ஆஃப் சாம்பியனில் மெயின் ஈவெண்ட்டு, வாய்ப்பே இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. ஜே ஊசோ விசஸ் ஒபாஃபெமி மட்டும் ஏற்றுப்பாங்கன்னு கேட்டால் லைட்டாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஜே ஊசோ கெப்பாசிட்டி இருக்குது. அவர் என்ன தான் மக்கள் வெறுத்தாலும் அவர் கெப்பாசிட்டிக்கு அவர் சண்டை போட்டார்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அப்புறம் பிராக் லெஸ்னர்ன்ற ஒரு பீஸ்ட் இருக்குது, அவரால் ஒருவேளை தோக்குமோ, பிளட் லைன் ஹெல்ப்லாம் தாண்டி இவர் ஒபாஃபெமி வின் பண்ணுவாரோ அப்படின்ற கெஸ்ஸிங் வரும்ல. ஜே ஊசோ கண்டி இல்லாட்டாலும் பிளட் லைன் இருக்குது பேக்கப்பு, இதெல்லாம் தாண்டி ஒபாஃபெமி வின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஹீல்டன் பண்ணுற மாதிரி தெரியுது டோட்டல் பிளட் லைனு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸை தூக்கி போட்டு அடிக்க போவார், சேக்கப் போட்டு ரோமன் ரெயின்ஸ் தடுக்க போகிற மாதிரி போய் தூக்கி போட்டு அட்றான்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளட் லைன், பழைய பிளட் லைன் கிளம்புது. நான் ஒரு சக்தி ஒன்று இருக்குது, ஜேக்கப் ஃபாட்டுன்ற சக்தி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோஸ்காயும் ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. அவங்க சார்லெட்டா இல்லை லிவ் மார்கனா ஃபேஸ் பண்ண போகிறாங்களான்னு நெக்ஸ்ட் வீக் தெரியும். அந்த மாதிரி ஒபாஃபெமி யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஜவான் எவன்ஸா இல்லை ஜே ஊசோன்றது நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஜே ஊசோ தான். அதுதான் சொல்லிட்டுனே, ஒபாஃபெமி இந்த பிளட் லைன் இவங்களெல்லாம் தாண்டி வின் பண்ணுறாரான்றதான் விஷயம். இன்றைக்கி இப்போது நடந்து மண்டே நைட்டால் இந்த ஜட்மெண்ட் டேவெலாம் தாண்டி வின் பண்ண முடியுமான்னு கேள்வி. வின் பண்ணிட்டார், யாருமே இல்லை ஜட்மெண்ட் டேவில். ஜேடி மெக்டோனமன் தான் இருக்கார். மென்ஸில் பார்த்தா உமன்ஸ் தான் 3 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒபாஃபெமி தாக்க முடியும் சொல்லுங்கள், முடியாது இல்லை. அதுக்கடுத்து பிளட் லைன் பக்கம் போகிறாரு போல். பிளட் லைனில் இருக்காருங்க மான்ஸ்டர் ஆஃப் த மான்ஸ்டர் ஒபாஃபெமி விசஸ் ஜேக்கப் போட்டுலாம் தாறுமாறாக இருக்கும். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வருவாங்களா இல்லை பிராக் லெஸ்னர் வருவாங்களா என்ற மாதிரி தெரியல. பார்ப்போம். ஒபாஃபெமி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. கிங் ஆஃப் த ரிங்கை பார்க்கலாம், கிட்ட நெருங்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஒன்று அஃபிஷியல் பண்ணிட்டாங்க, ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. இதனால தான் சொன்னேன், இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சுக்கு தான் சாம்பியன்ஷிப் கை மாறும்னு. இதுக்கு ஐப்பு வேணும், ஐப்பு தான். பட் போர் அடிக்குது ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும். எத்தனை டைம் தான்டா அரைப்பீங்க, இது 3வது ரவுண்டு, ஆளுக்கு ஒரு வெற்றி. இதில் யார் வின் பண்ணுவாப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை தான் டெஃபினெட்லி. மேபி பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை ரிட்டர்ன் பண்ண வச்சு பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ண வச்சு வின் பண்ண வைப்பாங்க. இப்போ எல்லா ஃபியூச்சரும் அப்படி தான். ஃபியூச்சர் ரெஸ்ட்டில் இருக்கலாம். எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, ஒபா விசஸ் பிராக்கு ஆளுக்கு 1. இப்போது பார்ட் 3 வைக்குள்ளே ஒபாவை வின் பண்ண வச்சுருவாங்க ஃபியூச்சரு. இங்கே இவங்களுக்கு ஆளுக்கு 1.
இங்கே பார்ட் 3 ப்ரான் பிரேக்கரை வின் பண்ண வச்சுருவாங்க ஃப்யூச்சரு. அந்த மாதிரி தான் WWE பிளானு. எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி இதுதான் நடந்திருக்கும். ஃப்யூச்சரை தான் WWE பார்ப்பாங்க. இருக்கிற ரெஸ்லரெல்லாம் ஓரங்கட்டி பொட்டலங்கட்டுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். இருந்தாலும் மேட்ச்சு தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கன் ராலன்ஸ் இருக்கார். செத் ராலன்ஸ் எந்த ஒரு மேட்ச்சில் இருக்காரோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் போயிடுவார். அந்தளவுக்கு போயினா இறங்கி சண்டை போடுவார். ப்ரான் பிரேக்கரும் சும்மா இல்லை. இந்த விஷனை தாண்டி செத் ராலன்ஸை வின் பண்ணுறாரான்னு பார்க்கணும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு டீம் இருக்காங்க. அந்த மாதிரி விஷன் டீம்லேயும் இருக்காங்க. பிரான்சன் ரீடை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு தான் இங்கே பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பிரான்சன் ரீடை அந்த ஸ்டீல் கேஜை ரிட்டர்ன் பண்ணி அடித்து தூக்கி செத் ராலன்ஸ்லாம் தூக்கி போட்டு இங்கே ப்ரான் பிரேக்கர் வாய்ப்பு இருக்கான்னுன்றது பார்க்கும். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாய்.